வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் ரீசெண்டாக பிப்ரவரி 24 வந்து தன்னுடைய விவாகரத்தை தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுலேருந்தே இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போனதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே தாவேகா தலைவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வருது. அதில் ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு இந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜாக பார்க்கப்படுது. இந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே செஞ்ச வேலைக்காரி ஒருத்தருங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வேல்முருகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே வேலை செஞ்ச வீட்டு பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஐயா மாதிரியும் சங்கீதா அம்மா மாதிரியும் ஒரு முதலாளிங்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் அவங்க வீட்டில் 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி எதுனாலுமே புது துணி பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பண்டிகையுமே அவங்க வீட்டில் ஒருத்தராக எங்களையுமே நினச்சி தான் இது வரைக்கும் சங்கீதா அம்மா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. சங்கீதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவும் அமைதியான மென்மையான ஒரு நபர். அதாவது அவங்க வீட்டில் சத்தம் போடுறதோ அதிகாரம் பண்ணுறதோ அப்படிங்கிற எந்த விஷயமே இருக்காது. இப்போ வெளியில் விஜய் அண்ணாவை பார்க்குறீங்களா, அதை விட ரொம்பவும் மென்மையானவங்க தான் சங்கீதா அம்மா. அவங்க வீட்டில் பேசுகிற விஷயங்கள் கூட சத்தமாக கேட்காது. அவங்களுக்கு சுத்தமாக சத்தம் போட்டு பேசுகிற விஷயங்களும் பிடிக்காது. குழந்தைங்கன்னா அம்மாவுக்கும் ரொம்ப விசிறு. குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்னதாக கீழே விழுந்துட்டா கூட அவங்களால தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் மென்மையான நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவாகரத்து பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அதில் அம்மாவையும் ஐயாவையும் வச்சு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக சங்கீதா அம்மாவும் சொல்லலாம். ஏன்னா பொறுமையோட பெரிய சிகரமே சங்கீதா அம்மா தான். நான் நிறைய தடவை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட லீவ் கேட்டிருக்கேன். ஒரு முதலாளி அம்மா அதிகபட்சம் லீவ் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் உன் குழந்தைய அவன் நல்லா ஆகுற வரைக்கும் நீ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? நான் இதோட 2-3 வீட்டில் வேலை பண்ணியிருக்கேன். ஆனால் சங்கீதா அம்மா மாதிரி ஒரு முதலாளி அம்மாவை யாராலையுமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு முதலாளி வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிட்டால் முதல்ல வேலைக்காரங்களை தானே கேட்பாங்க. ஆனால் அந்த விஷயமே இங்கே இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் காணோம்னா கூட எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் நியாயமாக இருக்கிறத விட எங்களை ரொம்ப மரியாதையாக ரொம்ப நடத்துவாங்க. ஒரு முதலாளி அம்மா அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு அகங்காரமே இருக்காது. எங்களோட தான் அவங்க அதிக நேரம் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டா குழந்தைங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருப்பாங்க. அப்படி ஒரு அம்மாவையும் சரி, அப்படி ஒரு மனைவியும் சரி யாராலையுமே பார்க்க முடியாது. சங்கீதா அம்மாவோட இடத்தை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண் வந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி இதுதான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.